8ஆம் வகுப்பு இயற்கணிதம் பயிற்சி 3.1 பக்க எண் 83. அதில் 2வது கணக்கு உறுப்புகளின் பெருக்கல் பலனை காண்க. ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -2 power n 2m the whole square -3mn into 2m the whole power square -3mn. இந்த 3 உறுப்புகளையும் நம்ம பெருக்க போகிறோம். இப்போ 2 power m the whole square கொடுத்துருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ண போகிறோம். 2 × 2 4 m ஸ்கொயர் பண்ணும்போது m ஸ்கொயர். இப்போ இந்த 3 உறுப்பை நம்ம பெருக்க போகிறோம். பெருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன குறியீடு கொடுத்துருக்காங்களோ அதை பெருக்கணும். இங்கே என்ன குறியீடு இருக்குது மைனஸ், இங்கே என்ன குறியீடு இருக்குது ப்ளஸ், இங்கே என்ன குறியீடு இருக்குது மைனஸ். அதுக்கடுத்து எண்களை பெருக்கிறோம். 2, இங்கே என்ன எண்கள் இருக்குது 4, இங்கே என்ன இருக்குன்னா 3. அடுத்து m டேர்மை பெருக்கிறோம். m, இங்கே என்ன டேர்ம் இருக்குது m ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே என்ன டேர்ம் இருக்குன்னா m இருக்குது. அடுத்து n டேர்மை பெருக்கிறோம். பெருக்கும்போது இங்கே என்ன இருக்குன்னா n, இங்கே என்ன டேர்ம் இருக்குன்னா இங்கே வந்து n டேர்ம் இல்லை, அப்போ போட தேவையில்லை, அப்போ இங்கே n. அடுத்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸே இருக்குன்னா மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாகனா ப்ளஸ். 2 × 4 8, 8 × 3 24. அடுத்து m × m ஸ்கொயர். இதை எப்படி பெருக்கணும் அப்படின்னா இங்கே m பவர் 1 இருக்குன்னு அர்த்தம், இங்கே m பவர் 1 இருக்குது. அப்போ இதோட பவர் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே கூட்டணும். இது என்ன ஃபார்முலா படி இருக்குது அப்படின்னா நம்ம ஏற்கனவே போன செகண்ட் பாடத்தில் படிச்சிருக்கோம். a⁻m + a⁻n அந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன படிச்சிருக்கோம், a⁻m + n அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இங்கே செஞ்சுருக்கோம். போடும்போது 1 + 1 2 3, 3 + 1 வந்து என்ன வரும்னா 4. n × n இங்கே என்ன இருக்கிறதோ பவர் 1, இங்கே பவர் 1 இருக்குது. அப்போ 1 + 1 ஸ்கொயர். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 24 m⁴ n ஸ்கொயர். விடை 24 m⁴ n ஸ்கொயர்.